வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சாரீக்கு ஃபால்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபால்ஸ் ஏன் சாரீக்கு வைக்கிறோம் அப்படின்னா, சாரீ பார்டர்லாம் அழுக்காயிடாமலோ வீணாகாமல் இருக்கிறதுக்கு, எதுவும் டேமேஜ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும், லாங் லைஃப் வரதுக்காகவும் தான் நம்ம சாரீ ஃபால்ஸ் வைக்கிறோம். அப்புறம் வந்துட்டு என்னென்னா, ஃப்ளீட் வச்சு நம்ம கட்டும்பொழுது அந்த ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து சாரீக்கு வந்து ஃபால்ஸ் அது நம்ம வந்து என்னென்னா, சாரீ ஃபால்ஸ் அந்த பார்டர் கலர்லேயே நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த ஃபால்ஸை அதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அயன் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். நான் அது மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை வந்து எப்படி வந்து நம்ம இதோட வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, இது வந்து ஒரு 40 இன்ச்சஸ் அது மாதிரி இருக்கும். ஒரு 10 இன்ச்லேயும் நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஒரு சின்ன ஃப்ளீட் வரும், அதுக்காக அது மாதிரி மார்க் பண்ணிக்கணும். எப்படி மார்க் பண்ணலான்றதையும் பார்ப்போம். இதை வந்து ஃபால்ஸில் தான் மார்க் பண்ணிக்கணும். இந்த இடம் வந்து முடிகிற இடம், அதனால் இங்கே மார்க் பண்ண வேண்டாம். சாரியில் நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். இது வந்து சாரியோட ராங் சைடு கீழே இருக்கிற அந்த பார்டர் வச்சுருக்கிறேன். அதுலேருந்து 15 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த எண்டுலேருந்து இங்கே வரைக்கும். ஃபால்ஸுக்கு வந்து 15 இன்ச்லேருந்து தொடங்கினா இது நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபால்ஸோட ராங் சைடும் இந்த சாரியோட ராங் சைடும் ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்து நம்ம பின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாரீ ஃபால்ஸை வந்து இப்போ பின் பண்ணிட்டோம். அதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த இடத்த வந்து லேசாக இப்படி உள் பக்கமாக இப்படி மடித்து வச்சுட்டு அதுலேருந்து தொடங்கணும். நம்ம வந்து இதுக்கு கரெக்டான த்ரெட், இந்த ஜரியெல்லாம் இருக்குன்னா அந்த ஜரிகை கலருக்கே பார்த்து நம்ம த்ரெட் வந்து மேட்சிங் த்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கணும். சில டைம் கீழே ஒரு த்ரெட் கலர் இருக்கும், மேலே ஒரு த்ரெட் கலர் இருக்கும். அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம அந்த கலரை செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இதை ஸ்டிச் பண்ணணும். இந்த ஓரமாகவே நம்ம வந்து இந்த 10 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் முன்னாடி ஃபால்ஸில். அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃப்ளீட் மாதிரி வச்சுக்கணும். அது எதுக்காகனா, இந்த மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வரும் இந்த ஸ்டிச்சிங்ன்றது. இது அடுத்ததும் ஒரு அந்த இடத்துல 10 இன்ச்சஸில் வருது, அதுலேயும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சின்ன ஃப்ளீட்டு. அடுத்த ஃப்ளீட்டும் வருது, அதையும் அது மாதிரி சின்ன ஃப்ளீட்டு, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த சைடு வந்து தச்சு முடிச்சிட்டோம். இதை வந்து லேசாக மடிச்சுட்டு அப்புறமா நம்ம அடுத்த சைடு வரலாம். நம்ம இந்த மேல் சைடு வந்துட்டு இப்போ ஹெம்மிங் பண்ணுறதா இருந்ததுன்னா லாங் ஸ்டிச் போட்டுக்கிட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நார்மல் ஸ்டிச்சே போட்டுக்கலாம். இது மாதிரி மடிச்சுட்டு இந்த இடத்த டர்ன் பண்ணிக்கலாம். நீடில் இன் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த சைடு வந்து தச்சு முடிச்சிட்டோம். இதை வந்து லேசாக மடிச்சிட்டு அப்புறமா நம்ம அடுத்த சைடு வரலாம். நம்ம இந்த மேல் சைடு வந்துட்டு இப்போ ஹெம்மிங் பண்ணுறதா இருந்ததுன்னா லாங் ஸ்டிச் போட்டுக்கிட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நார்மல் ஸ்டிச்சே போட்டுக்கலாம். இது மாதிரி மடிச்சுட்டு டர்ன் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த இதில் இந்த டேர்ன் ஃபுல்லு கீழேருந்து தச்சு வந்து இப்படி தச்சு முடிச்சிட்டோம். இதை லாக் ஸ்டிச் போட்டு நான் இதை முடிச்சுட்டு அப்புறம் அந்த சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து அப்புறம் தொடங்கின இடத்துலேருந்து. ஏன்னா நம்ம இது இப்படி வந்து இந்த சைடாக அப்படி ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். இந்த சாரீ வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சுன்னா வேறு ஏதாவது அதில் தையல் பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஃபஸ்ட்டு தொடங்கின இடத்துக்கே வந்துடுவோம். இப்போ நம்ம முன்னாடி தொடங்கின இடத்துலேருந்து திரும்ப அப்படியே வந்து இந்த இடத்துலேருந்து திரும்ப ஆரம்பிக்கிறோம். இப்போது ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த சைடை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இந்த சைடு முழுக்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீடில் இன் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கிறோம். நம்ம கொஞ்சம் இடத்துக்கு ஒரு டைம் அதை சரி பண்ணி விட்டுக்கிட்டு ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக வந்துடும். அது நம்ம ஒரு இடமும் இப்படி சரி பண்ணிக்கிட்டே வரலாம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ஃப்ளீட்டுக்கு நேராக மட்டும் ஒரு சின்ன ஃப்ளீட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம லாக் ஸ்டிச் போட்டு இப்போ முடிச்சிடலாம். இப்போ நம்ம சாரீக்கு ஃபால்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கட்டும்பொழுது அந்த ஃப்ளீட்லாம் வைக்கும்போது அழகாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.